ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அரிசி அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் உருண்டைக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 5-6 பூண்டு அதையும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லாவே ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அரிசி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பேட்சாக வந்து போட்டு அரைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கொரன்னு நமக்கு வந்து மசிஞ்சு வரும். இல்லைனா வந்து ரொம்ப நைஸாகிடும். பருப்பை வந்து மிக்சிலே அரைச்சி ஒரு கடாய்க்கு மாற்றிருக்கேன். இப்போ கூடவே வந்து முருங்கைக்கீரை, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரைக்கும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிக்கணும். அப்போ தான் உருண்டை உடையாமல் குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து புளி ஊற்றி இந்த உருண்டை குழம்பு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது புளி இல்லாமல் நம்ம கறி குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து புளி ஊற்றாத குழம்பு தான் வைப்பாங்க. அந்த குழம்பு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து குழம்புக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம குழம்பை தாளித்து விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கூடவே சேர்த்துட்டு ஒரு 10-12 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா குழைய வேகட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுறலாம். கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா வந்து உருண்டை வந்து இதில் தான் வேகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை வந்து சேர்க்க போகிறேன். உருண்டைகளை சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையெல்லாம் வெந்து மேலே வந்துடும். நம்ம உருண்டை குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.